மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த செயலை தமிழ்நாடு அரசு தற்போது மூடியிருப்பது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய பாராட்டு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக இந்த சராசரியாக வழிபாட்டு தலங்கள் மட்டும் 186 கடைகள் அருகே இருக்கிறது. அதே போல பேருந்து நிலையங்கள் அருகே மட்டும் கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க 265 கடைகள் இருக்கின்றன. எனவே மொத்தமாக இந்த கடைகளை மூடுவதன் பொருட்டு தமிழ்நாடு அரசினுடைய இந்த சீரிய முயற்சிக்கு பொதுமக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார்கள். ஒரு பக்கம் வருவாய் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சார்பில் டாஸ்மாக் கடைகளை மூடாமல் தொடர்ச்சியாக நடைபெறுவதால் பொதுமக்களுடைய பாதிப்புக்கு உள்ளாகும் நிலையில் இந்நிலையில் வருவாயை பொருட்படுத்தாமல் தமிழ்நாடு அரசு இத்தகைய முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. ஏற்கனவே தற்போது மூடப்படக்கூடிய இந்த 717 கடைகளும் பல்வேறு பிரச்சனைகள் அடிப்படையிலும் பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் பிரச்சனைக்குரிய பொது இடங்கள் இருக்கக்கூடிய, அதாவது பொதுமக்கள் அதிகமாக வந்து செல்லும் இடங்கள் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. இதில் இன்னொரு விஷயம் நாம் தெளிவாக பார்க்கலாம். ஒருவேளை இந்த 717 கடைகளும் கூடுதலாக மற்ற இடங்களுக்கு, அதாவது பொது வழிபாட்டு தலம், அதே போல பள்ளி, கல்லூரி மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு வேறு இடங்களில் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு இல்லை, முழுவதுமாக மூடப்படும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழல் ஒருவேளை அங்கே கூடிய தொழிலாளர்களை பாதிக்கப்பட்டால் தொழிலாளர்களுக்கு பாதிக்கப்பட முடியாமல் அவர்களை